மாணிக்கவாசகர் சிதம்பரத்தில் இருந்தபொழுது அவரிடம் ஒரு அந்தணர் வந்தார். நான் பாண்டிய நாட்டைச் சேர்ந்தவன். உமது புகழை கேட்டு நீர் பாடிய பதிகங்களை எழுதி வைத்து கொள்ளலாம் என்று வந்தேன் என்று கூறினார். மாணிக்கவாசகர் பாடியதை எழுதி முடித்தவுடன் அந்தணராக வந்த சிவபெருமான் மறைந்து விடுகிறார். அந்தணர் வடிவில் வந்த இறைவன் ஓலைச் சுவடிகளை சிதம்பரத்தின் கருவறை வாசல்படியில் வைத்துவிட்டு மறைந்து விடுவார். மறுநாள் காலை பூட்டப்பட்ட கோவிலின் கருவறை வாசலில் ஓலைச்சுவடியை பார்த்த அர்ச்சகர் அதை கைகளில் எடுத்து கவனித்தபோது மாணிக்கவாசகர் சொல்லச் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையோன் எழுதியது என்று கையெழுத்து இடப்பட்டிருந்தது. இது பற்றி மாணிக்கவாசகரையே சந்தித்து கேட்பது என்று முடிவானது. மாணிக்கவாசகரிடம் சென்று கோவில் கருவறை முன்பு ஓலைச்சுவடி இருந்ததை கூறி இந்த பாடல்களுக்கு விளக்கம் பெற வந்துள்ளோம் என்றனர். அதற்கு மாணிக்கவாசகர், இந்த பாடல்களுக்கான விளக்கத்தை நான் சிற்றம்பலத்தின் சந்நிதியில் தெரிவிக்கிறேன் என்று அனைவரையும் அழைத்து வந்து நடராஜரின் கருவறையின் முன் நின்றார். இந்த பாடல்கள் அனைத்திற்கும் இந்த பொன்னம்பலத்தானே பொருள் ஆவான் என்று கூறியவாறே இறைவனின் பாதத்தில் ஒளி வடிவமாக கலந்து விடுவார். மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம்.